சின்ன வாத்துக்கு பயம் வந்துவிட்டது. கீச் கீச் என்று சத்தமாக கத்தியது. ஆனால் அம்மா வாத்தின் குரல் கேட்கவில்லை. அது இப்போது தனிமைப்பட்டு அழ ஆரம்பித்தது. அழுகையோடு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நான் அம்மாவை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தது. அது குளத்தின் கரையை நோக்கி துள்ளி குதித்து நீந்த ஆரம்பித்தது. வழியில் அது ஒரு தவளையை கண்டது. தவளை அண்ணா, என் அம்மாவை எங்கேனும் பார்த்தீர்களா? மஞ்சள் நிறத்தில் பெரிய வாத்து என்று கேட்டது. தவளை குரோக் குரோக், நான் பார்க்கவில்லை. ஆனால் நீ அந்த குத்துச்செடிகள் அருகே தேடிப்பார் என்று வழிகாட்டியது. சின்ன வாத்து அந்த செடிகள் அருகே சென்றது. அங்கே ஒரு வண்ணத்துப் பூச்சியை கண்டது. வண்ணத்துப் பூச்சி அக்கா, என் அம்மாவை எங்கேனும் பார்த்தீர்களா என்று கேட்டது. வண்ணத்துப் பூச்சி, இல்லை குஞ்சே, நான் பூக்களில் தேன் குடித்துக் கொண்டிருந்தேன். நீ இந்த கரையோரம் நடந்தால் அவர்களை சந்திக்க வாய்ப்புள்ளது என்று கூறியது. சின்ன வாத்து வண்ணத்துப் பூச்சி சொன்னபடியே கரையோரமாக நடந்தபோது மெல்லிய பழக்கப்பட்ட ஒரு குரல் கேட்டது. குவா குவா, குழந்தைகளே! அது அம்மாவாத்தின் சத்தம். அம்மாவாத்து எல்லா குஞ்சுகளையும் எண்ணி பார்த்தபோது சின்ன வாத்து இல்லை என்று அறிந்து பயந்து போய் கரையில் தேடிக் கொண்டிருந்தது. சின்னவாத்து ஓடிச் சென்று தன் அம்மாவுடன் சேர்ந்து கொண்டது. அம்மாவாத்து கோபப்படாமல் சின்னவாத்தை அன்பாக அணைத்து கொண்டது. சின்னவாத்தே, எவ்வளவு பயந்து விட்டோம் என்று தெரியுமா? தனியாக செல்லக்கூடாது என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டது. சின்னவாத்து குற்ற உணர்ச்சியுடன், மன்னிக்கவும் அம்மா, இனிமேல் நான் உங்களை பிரிந்து தனியாக எங்கேயும் செல்ல மாட்டேன். எப்போதுமே எல்லோரையும் ஒன்றாக பின்தொடர்ந்து வருவேன் என்று சத்தியம்